ஊருக்கு கிளம்ப போகிறோம் இல்லைங்களா, அதனால் கேன்டீனுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு 11:30 மணிக்கு தாங்க கிளம்புனோம். 12:30 மணி வரைக்கும் தான் கேன்டீனு. ஸோ வேகமாக போயிட்டு இருந்தோம், க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னு. வெளியே பார்த்தா யாருமே இல்லை. சரி கேன்டீன் வந்து ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சி போனோம். இது வந்து என்ட்ரு பண்ணுற இடங்க. நம்ம கார்டு கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கணும். என்ட்ரு பண்ணின்னு அப்புறம் உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டமே இருந்துச்சுங்க. நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். இது வந்து பாத்ரூமுக்கு தேவையான ஐட்டமுங்களாம் இருந்துச்சு. குட் நைட்லாம் வந்துருந்துச்சிங்க. இது எப்போனா ஒரு டைம் தான் வரும். இந்த வாட்டி குட் நைட்லாம் வந்துருந்துச்சி. கோல்கேட் வந்துருந்துச்சி. ப்ரஷ்ஷெலாம் நிறைய இருந்துச்சுங்க. ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ப்ரஷ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 in ப்ரஷ்ஷில் இருந்துச்சு. ப்ரஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி ப்ரஷ்ஷுமே இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எந்த ப்ரஷ்ஷுமே எடுக்கல. காரில் வைக்கிறதுக்கான இது எல்லாமே இருந்துச்சு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரூம் ஸ்ப்ரேலாம் இருந்துச்சு. ரூம் ஸ்ப்ரேலாம் எதுவும் எடுக்கல. ஹிட்டு இருந்துச்சு. சரி லைட்டாக அப்படியே பார்த்துட்டு வந்து என்னென்ன இருக்குதுன்னு பேஸ்ட்டு பார்த்தேங்க. பேஸ்ட்டுமே வந்து எல்லா பேஸ்ட்டுமே இருந்துச்சு. மோஸ்ட்லி க்ளோஸ்அப் இருந்துச்சு, கோல்கேட் இருந்துச்சு, நீம்லி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் லைட்டாக பார்த்துட்டு வந்தேன், எதனா தேவைப்படுமான்னுட்டு. ஸோ இப்போதைக்கு எதுவும் தேவைப்படாதுன்னு வந்துட்டேன். சோப்பு தாங்க எதுவுமே இல்லை. சோப்பு செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை. சிந்தால் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்கோல்னு ஏதோ ஒன்று வந்துச்சு. ஹிமாலயாது இருந்துச்சு. மெடிமிக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவே கொஞ்சம் தான் இருந்துச்சுங்க. எப்போயுமே சோப்பெல்லாம் நிறையவே வரும். பவுடர்லாம் பாருங்கள், பவுடர்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ அந்த வெயிலுக்கு என்ன பவுடர் தேவைப்படுதோ அந்த பவுடர்லாம் இருந்துச்சு. இது பாருங்கள், எல்லாம் இதெல்லாமே வெயிலுக்கு யூஸ் பண்ணுற பவுட்ரு தாங்க. ஃபேஸ் வாஷ் இருந்துச்சுங்க. ஃபேஸ் வாஷ் மட்டும் நிறைய விதமான ஃபேஸ் வாஷ்லாம் இருந்துச்சு. ஹிமாலயா அதெல்லாம் இருந்துச்சு. நீம் ஃபேஸ் வாஷ்லாம் இருந்துச்சு. லோஷன் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டு, ஃபேஷியல் கிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு டைம் கூட யூஸ் பண்ணி பார்க்கல. ஆன்லைன் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே வாங்கி யூஸ் பண்ணல. எவ்ரியூத் இருந்துச்சு. ஹேர் ஆயில் இருந்துச்சு. கீழேயும் ஹேர் ஆயில் இருந்துச்சு. இதெல்லாமே ஃபேஸ் வாஷ் தாங்க. ஃபேஸ் வாஷில் கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டிக்கு மேலே இருந்துச்சு ஃபேஸ் வாஷ். ஆனால் நான் எதுவுமே எடுக்கல. இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது. எப்போயுமே கொஞ்சம் நிறைய ஐட்டம் இருக்கும். ஏன்னு தெரில, இப்போ கம்மியாக தான் இருந்துச்சு. டெட்டாயில் இருந்துச்சு. டெட்டாயில் வந்து எனக்கு ப்ளூவில் இப்போ வந்திருக்குங்க. ப்ளூவில் வர டெட்டாயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அது இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷு. ஹேண்ட் வாஷ்லாம் வந்து எடுக்க மறந்துட்டேங்க. இப்போ பார்த்தா தான் தெரியுது ஹேண்ட் வாஷ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் க்ரீம். இதையும் நான் எதுவுமே எடுக்கலை. இந்த பக்கமும் ஃபேஸ் வாஷ் தாங்க நிறைய வச்சுருந்தாங்க. இந்த ஹிமாலயா தான் நிறைய ஃபேஸ் வாஷும் வந்துட்டு இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடு ப்ரில்லு. இந்த லிக்யூட் சூப்பராக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த புளியாம்பழத்தில் வருது இல்லைங்களா, அது ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், நல்லா அழுக்கும் போகும். ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள், வாங்கி எங்கன்னா கிடச்சிச்சின்னா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எப்போவுமே நிறைய இருக்கிறதெல்லாம் இருந்துச்சுங்க. அப்புறம் சோப்பு இருந்துச்சு. சோப்புலேயும் வந்து சிங்கிள் சோப்பு இல்லை, பாக்ஸில் இருக்கும் இல்லைங்களா, அந்த எக்ஸோ அது மட்டும் தான் இருந்துச்சு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 2ஆக இருந்துச்சுங்க. அப்படியே 2ஆக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க சோப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். இந்த ப்ரில்லு வந்து பெரிய ப்ரில்லுங்க. இந்த ப்ரில்லு வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு வச்சுக்கலாம். நான் அடிக்கடி அதுதான் வாங்குவேன். ஆனால் இந்த டைம் வாங்கலை, வெயிட் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமான் விளக்குற நார். அதுவுமே கம்மியாக தான் இருந்துச்சு. சோப் பவுட்ருக்காக தாங்க மெயினாக வந்தனே. ட்ரெஸ் வந்து வாஷ் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ எடுத்துகிட்டு போகலான்ட்டுன்னு 1 kg சோப் பவுட்ரு மட்டும் வாங்கிக்கலாம் இந்த டைமு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சர்ஃப் எக்ஸல் அதெல்லாம் எதுவுமே இல்லை. சும்மா 1 kg மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பெனாயிலும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே நார்மலாக நிறையவே இருந்துச்சுங்க. பெனாயில் வெரைட்டி எல்லாம். இந்த பெனாயில் எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒண்டர் க்ளீன் இருந்துச்சு. அப்படியே ஒரு சுற்று பார்த்துட்டு வந்து இதெல்லாம் இப்போதைக்கு தேவைப்படாது. நம்ம வந்து பார்க்கும்போது கிடைக்காதுங்க. தேவையில்லாத டைமில் தான் நம்மளுக்கு நிறைய ஐட்டம் அடிக்க வச்சுட்ருப்பாங்க. லைஸாலுமே எல்லா வெரைட்டியான லைஸாலுமே இருந்துச்சு. இது ஒன்று பை 1 get 1 இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு வந்தோம். அப்படியே லைட்டாக இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா டீ தூள் இருந்துச்சு. டீ தூள், காஃபி தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெலாக்ஸு பசங்களுக்கு, ஹார்லிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் காஃபி போடுறது, காஃபி தூள், அதெல்லாமே ஒரு சைடு பார்த்துட்டு வந்தேன். தாஜ்மஹால் டீ தூள் எல்லாமே இருந்துச்சு. டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா 2 எடுத்துகிட்டு வந்தேங்க. டீ தூளுக்காகவும் போயிருந்தோம். டீக்கு வந்து தாஜ்மஹால் டீ தான் பிடிக்கும். டீ தூளுமே கொஞ்சம் காலியாகிட்டு இருந்துச்சு. ஒரு டீ தூள் மட்டும் எடுத்துக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு வந்தோம். பாஸ்தாலாம் இருந்துச்சுங்க பாக்கெட், அதெல்லாம் எதுவுமே எடுக்கலை. அப்படியே லைட்டாக மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸுமே கிடைக்குங்க. அப்புறம் கிசான் ஜாமுன் இருக்கும், கெச்சப் இருக்கும். பாஸ்மதி ரைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி ஆஃபான பாஸ்மதி ரைஸுமே இருக்கும்.
வந்து நான் வாங்கி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்குங்க. அப்புறம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வெரைட்டி, பருப்பு வெரைட்டி, வெள்ளை சுண்டல், அதுவுமே இங்கே இருக்கும். மைசூர் பருப்பு அதெல்லாமே இருந்துச்சு. இதில் வந்து சில்லிலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் அதுவுமே எல்லாமே இங்கே கிடைக்குங்க. கெச்சப்லாம் இருந்துச்சு, சாஸ் மொத்தமே இருந்துச்சு. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம்லாம் நிறையவே வந்து இருந்துச்சுங்க. அதை அப்படியே பார்த்துட்டு வந்தோம். சேமியா பாக்கெட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவை பாக்கெட் இருக்கும், மிக்சடு பருப்பு இருந்துச்சு, பச்சை பயிறு இருந்துச்சு, வேர்க்கடலை இருந்துச்சு. சரி இதையும் அப்படியே ஒரு டைம் பார்த்துட்டு வந்தோம். இதெல்லாம் எப்பவுமே இருக்கும். மிளகு இருக்கும், சீரகம் இருக்கும், கடுகு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆயில் இருந்துச்சுங்க. ஆயிலுமே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. 5 லிட்டர் ஆயில் வந்து சன்ட்ராப் தான் இருந்துச்சு. அப்புறம் 1 லிட்டர் பாக்கெட்டுமே கம்மியாக தான் இருந்துச்சுங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் கிடைக்கும். நம்ம அந்த ஊதுபத்தி அதெல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் சாக்கோஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். எவ்வளோ சாக்கோஸ் வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். கார்னில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர் எல்லாமே இருந்துச்சு. இப்போ சர்லாக் ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு போனோங்க. சர்லாக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாப்பாவுக்கு 10th மந்த்து ஸ்டார்ட் ஆகிருக்கிறதுனால இந்த சர்லாக் ட்ரை பண்ணலாமா, இல்லை 12 மந்த்து வந்து இப்போ யூஸ் எடுத்துக்கலாமான்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து 10th மந்த் இல்லைங்களா, அதனால் இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். எப்படி தான் இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. மேகிலாம் இருந்துச்சு. மேகிலாம் எதுவுமே எடுக்கல. மேகி, சேமியா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் இருந்துச்சுங்க. சஃபோலா ஓட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுவுமே எதுவுமே எடுக்கல. அதெல்லாம் டயட் இருக்கிறவங்களுக்கு தாங்க செட் ஆகும், நம்மளுக்குலாம் செட் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூப்லைட்லாம் காட்டிகிட்டு இருந்தார். இப்போ வீடு கட்ட போகிறீங்க இல்லைங்களா, இந்த டியூப்லைட் போடலாம், அந்த டியூப்லைட் போடலாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்தோம். இந்த சைடு வந்து குளுக்கோஸ்லாம் இருந்துச்சுங்க. இதில் எல்லா வெரைட்டி இருக்கும். லெமன் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், நார்மல் இருக்கும். இங்கே நிறைய எது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பிஸ்கெட் தாங்க. இந்த வாட்டி நிறைய பிஸ்கெட் இருந்துச்சு. எல்லா விதமான பிஸ்கெட்டுமே இருந்துச்சுங்க. க்ரீம் பிஸ்கெட்டு, நார்மல் பிஸ்கெட்டு, நிறைய பிஸ்கெட் இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டானியாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 க்ரீம் பிஸ்கெட் மட்டும்தான் எடுத்தோம் இந்த டைமு. நிறைய பிஸ்கெட்லாம் எடுக்கல. அப்புறம் இந்த சாக்லேட் கொடுத்தாருங்க எங்கள் வீட்டுக்காரர். இது ஒரு பாக்கெட் எடுத்துக்கலான்னாரு. சாக்லேட் எடுத்துக்கணும். அப்புறம் வேஃபர்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நாங்கள் எடுக்கல. அப்புறம் இந்த தேங்காய் சாக்லேட் நல்லா இருக்குங்க, ஆனால் மறந்துட்டார், அது எடுக்கவே இல்லை இந்த டைமு. அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த பிஸ்கெட் இருக்குங்க. இப்போ தாங்க ரீசெண்டாக அந்த க்ரீன் கலர் குட்டே வருது பாருங்கள், இதுதாங்க ஃபேவரட் ஆகிட்டு இருக்குது. இதுதான் எடுத்துகிட்டு வந்தார் அவர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த பிஸ்கெட்டுமே அவ்வளோ எடுக்கலைங்க. பிஸ்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே எடுத்தால் சாப்பிட்டா பாருங்கள் வேஸ்ட் பண்ணிடுறாங்க, அதனால எதுவுமே எடுக்கல. நான் வேணான்னு சொல்லிட்டேன் பிஸ்கெட்லாம். அப்புறம் என்கோலாம் இருந்துச்சு, ஈனோ இருந்துச்சுங்க. சாரிங்க, ஈனோ எடுத்துகிட்டு சைடில் ஒரு சோம்பு அப்படி போட்டார் பாருங்கள். சோம்பு அப்படி மட்டும் பார்த்தாங்கன்னா விட மாட்டாங்க. சோம்பு அப்படி பாயிட்டு எடுத்து போட்டாங்க ஃபஸ்ட்டு. அந்த வந்து கேட்டால் பசங்களுக்கு பிடிக்கும்னாரு, சரின்னு விட்டுட்டேன். அப்புறம் குலாப் ஜாமுன் பாயிட்டு இருந்துச்சுங்க, மிக்சடு. இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தேன், வச்சுட்டு வந்துட்டேன். ஊதுபத்தி மெயினாக கற்பூர பாட்டில் தாங்க தேடி வந்தேன். இங்கே வந்து ஒரு பெரிய கற்பூர பாட்டில் கிடைக்கும். அந்த பாட்டில் தாங்க நானும் தேடுறேன். அந்த பாட்டிலே காணுங்க. அந்த கற்பூர பாட்டிலே கிடைக்கவே இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ஃப்யூம் இருந்துச்சுங்க. அதுலுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பார்த்துட்டு வந்தேன், எதனா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஹஸ்பண்டுக்காக பார்த்துட்டு இருந்தார். நான் சும்மா லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையானது மட்டும் ஒரு 2 எடுத்து போட்டுட்டு, சரி அந்த பார்த்தா அந்த கற்பூரம் கிடைக்கவே இல்லையே, சரின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே தேடினேங்க. அப்புறம் இப்படி சைடாக வந்துட்டு புதுசாக எதனா வந்து கிச்சன் ப்ராடக்ட் வந்துக்குதான்னு பார்த்தேன். எப்படி இருந்தாலும் பார்த்தா வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இந்த கடாய் நல்லா இருந்துச்சு, இல்லை கேட்டால் வாங்கி கொடுப்பாரு. இப்போ ஊருக்கு போகிறதுனால வாங்கி கொடுக்க மாட்டார். இந்த கடாய் நல்லா இருந்துச்சு, சரி வந்துட்டுங்க கம்முன்னு. நல்லா இருந்துச்சுங்க. ஐட்டம் நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் தான் கேட்டேன். இந்த வாட்டர் பாட்டில் வந்து வாங்கிக்கலாமா பசங்களுக்கு அப்படின்னு கேட்டோம். சரி பார்க்கலாம் இருன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். க்ரீன் கலரில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காப்பரில் வருது இல்லைங்களா, அதெல்லாம் இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா டைபரெல்லாம் இருக்கும் இல்லைங்களா பாப்பாங்களுக்கு, அந்த சைடு பார்க்கலான்னு வந்தால் ஃப்ரூட் இருந்துச்சு. அப்படியே ஒரு 4 ஃப்ரூட்டி போட்டு வந்துட்டேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஷர்ட், இதெல்லாம் கொஞ்சம் ரேட்டாக இருக்குங்க. மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரேட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஆனால் அதெல்லாம் எடுக்க மாட்டேன். ஹிமாலயா டைபர் இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து இப்போ ஹக்கீஸ் தான் ரீசெண்டாக பாப்பாவுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ வந்து ஹக்கீஸ் யூஸ் பண்ணின்னு இருக்கேன். இப்போ வந்து சோப்பு பார்த்தேன். சோப்பு வந்து இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுங்க. ஒரு ஹிமாலயா அது வந்து வைப்ஸ் மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டேன், ஏன்னா ட்ராவல் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஸோ சின்னதாக பாக்கெட் எடுத்துக்கினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்து வந்துட்டு பில் போடலான்னு வந்தேங்க. அங்கே தாங்க ஒரு பெரிய அதிர்ச்சியே இருந்துச்சு. என்னடா கேன்டீனில் ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாருமே பில் கவுண்டரில் தான் இருக்காங்க.
மொத்த பேருமே இங்கே தான் இருக்காங்க போல், நம்ம மட்டும் தான் வெயிலுக்கு உள்ளே இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தேங்க. ஜூஸ் இருந்துச்சு, ஒரு மாசா பாக்கெட், ஒரு மாசா ஜூஸ் மட்டும் எடுத்துட்டுங்க. ஒரு பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு பில் கவுண்டரில் வந்து நின்றுட்டுங்க. நின்றுட்டு சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்படி பார்த்துட்டு வந்தேங்க. லைனில் வச்சுட்டு இங்கே தாங்க பொருளெல்லாம் வந்து அடுக்கி வைக்கணும். பொருளுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க பில்லு போடுவாங்க. பில்லு போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நமக்கு வந்து அந்த பில்லை வந்து கவுண்ட் பண்ணி கரெக்டாக ஐட்டம் இருக்காங்கன்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து என்ட்ரன்ஸ் வந்து நின்னோன்னா நம்ம பொருளுக்கான பில்லு, அதில் இருக்கிற பில்லில் இருக்கிற பொருளும் நம்ம ட்ராலியில் வச்சுருக்க பொருளும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு மேலோட்டமாக ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு தான் வெளியே விடுவாங்க. வெளியே விட்டுட்டு இப்படி வந்துட்டு ஒரு நிழலில் கொஞ்ச நேரம் நிற்கலாம் அப்படின்னு நின்றுட்டு போய் பார்த்தேங்க. கூலரு எல்லாம் வந்துருந்துச்சு. கூலரு, சேரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலர்லாம் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க. பார்த்துட்டே வந்தேன். நல்ல சின்ன கூலரெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா. கூலரெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் மிக்சியெல்லாம் இருக்குங்க, அது என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். சிங்கிள் கேஸ் ஸ்டவ் இருந்துச்சு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீட்டர் இருந்துச்சு, கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன மிக்சி இருந்துருச்சு, குக்கர்லாம் இருந்துச்சுங்க. இந்த குக்கர், இந்த சின்ன குக்கர் மேலே எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் வாங்கலை. பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சைக்கிளெல்லாம் வந்துருந்துச்சு, கீசருங்க வந்துருந்துச்சு. சைக்கிளெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. சைக்கிளெல்லாம் நிறைய பேர் வந்து வாங்கின்னு போயின்னு இருந்தாங்க இந்த டைமு. சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சைக்கிளுக்கு மேலே வந்து நிறுத்தியிருந்தாங்க, ஆனால் வாங்கிட்டும் போயின்னே இருந்தாங்க. ப்ரீ புக் பண்ணி வச்சுருந்தாங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் வாட்ச் வந்து கலெக்ஷன் இந்த வாட்டி நிறைய போட்டு வந்திருந்தாங்க. அதில் ஒரு வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி வாங்கலாமான்னு பார்த்தேன். சரி நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். எல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் ஐட்டம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க.